அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரு அணிகளையும் இணைக்கும் படலம் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அனுமதியோடு கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அமைச்சர்கள் தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கட்சியை காப்பாற்ற வேண்டிய நெருக்கடி வந்துவிட்டது. பன்னீர்செல்வம் நம்மளுடன் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. சசிகலா நடராஜன் குடும்பத்தின் தலையீடு இனியும் இருந்தால் ஆட்சிக்கும் ஆபத்து வந்துவிடும். அவர்களாக ஒதுங்க மாட்டார்கள், நாம் தான் இனி ஒதுக்க வேண்டும் என்று முடிவு செய்து உள்ளார்களாம். இந்த ஆலோசனை கூட்டம் முடிவடைந்தவுடன் பன்னீர்செல்வத்துடன் நேரடியாக 2 அமைச்சர்கள் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார்கள். அப்பொழுது அண்ணன் சொன்னால் இனி நாங்கள் காரியத்தில் இறங்க தயார் என்று அமைச்சர்கள் கூறியுள்ளார்கள். மீண்டும் நேற்று மாலை கொங்கு மண்டலத்தை சேர்ந்த முக்கிய அமைச்சரோடு பன்னீர்செல்வம் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்பொழுது நானும் மற்றும் ஒரு அமைச்சரும் முதலில் உங்கள் பக்கம் வருகிறோம், மேலும் 10 எம்எல்ஏக்களையும் கூட்டி வருகிறோம். 2 நாட்களில் ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் உங்கள் பக்கம் வருவார்கள். முதல்வர் பதவி, கட்சி பதவி குறித்து பின்னர் நாம் பேசிக்கொள்ளலாம் என்று கூறியுள்ளார்கள். தற்போது வெளி மாவட்டத்தில் இருக்கும் அந்த 2 அமைச்சர்கள் மேலும் சில அமைச்சர்களிடமும் எம்எல்ஏக்களிடமும் பேசி வருகிறார்களாம். கட்சியை பன்னீர்செல்வம் தலைமையில் இணைத்தால் மட்டுமே நம்மால் கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்ற முடியும் என்று அவர்கள் அனைவரிடமும் பேசி வருவதாக கூறப்படுகிறது. இன்னும் சில நாட்களில் பன்னீர்செல்வம் வீட்டிற்கு அமைச்சர்கள் படையெடுப்பு ஆரம்பமாக உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர்கள் பன்னீர்செல்வத்துடன் பேசியது குறித்து பன்னீர்செல்வம் அணியின் முக்கிய நிர்வாகிகள் நேற்று நள்ளிரவு வரை பன்னீர்செல்வம் வீட்டில் தீவிர ஆலோசனை நடத்தியுள்ளார்கள். இதனால் எந்த நேரத்திலும் 2 அமைச்சர்கள் பன்னீர்செல்வத்தை வந்து சந்திக்கும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இன்று தேர்தல் ஆணையத்தின் இரட்டை இலை சின்னம் குறித்த முடிவும் முக்கிய அம்சமாக விளங்குகிறது. இதே நேரத்தில் டிடிவி தினகரன் இரட்டை இலை சின்னத்திற்காக லஞ்சம் கொடுத்து மாட்டிக்கொண்டதும் பன்னீர்செல்வம் தரப்பிற்கு கூடுதல் பலமாக அமைந்துள்ளது. மிக விரைவில் ஒட்டுமொத்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பன்னீர்செல்வத்தை தேடி வருவார்கள் என்கிறது அதிமுக வட்டாரம். நடப்பது என்ன பொறுத்திருந்து பார்ப்போம்.